அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, இன்று நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்னவென்று சொன்னால், வளர்ந்துவிட்ட நம் பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்க மறுக்கின்றனர். அவர்கள் தவறுகள் செய்கின்றனர். அவர்கள் வழிமாறி செல்கிறார்கள் என்று நாம் கவலைப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம் குழந்தைகள் நம்முடைய மடியில் வளர்ந்த பொழுது அவர்களை நாம் எப்படி தர்பியத் செய்தோம், பயிற்சி கொடுத்தோம், பழைக்கணும் என்பது மிக முக்கியம். எப்படி குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்களோ அப்படித்தான் அவர்கள் பின்னால் வருவார்கள். மேன்மக்கள் சொல்வார்கள், 13 வயதிற்குள் உன் குழந்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் பெரியவனாகியும் வருவான். 13 வயதிற்குள் நம் கட்டுப்பாட்டுக்கு அன்போடு, பாசத்தோடு, சில சமயங்கள் தேவைப்படுகின்ற பொழுது கண்டிப்போடு நம் குழந்தைகளை நம் அரவணைப்போடு அன்பையும் வெளிப்படுத்தி, தேவைப்படுகின்ற பொழுது கண்டிப்பையும் வெளிப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தியிருப்பமே ஆனால், உயர்ந்த பண்புகளை அவர்களுக்கு நாம் கொடுத்திருப்பமே ஆனால், கண்டிப்பாக அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான நிலைக்கு செல்ல மாட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுடைய விஷயத்தில் தனி கவனம் செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் ஹதீஸ் வழியாக பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பல கட்டத்தில் என்ன நினைக்கிறோம், சின்ன குழந்தை தானே, அதெல்லாம் போக போக சரியாயிரும், பின்னால் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி விடக்கூடாது என்பது அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அணுகுமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கலாம், அவருடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொருள், வீட்டில் இருந்த ஒரு பொருள், ஒரு பேரித்தம்பலம் போன்ற ஒரு பொருளை எடுத்து வாயில் போட்டுறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, இது சதகாவுடைய பொருளாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, நமக்கு இது அனுமதிக்கப்பட்டது இல்லையே. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஹ் செல்லம் துப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் அதற்கடுத்து துப்பினார்கள். சொன்னாங்க, இது நமக்கு அனுமதிக்கப்பட்டதில்லைன்னு சொன்னாங்க. குழந்தை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகின்ற பொழுது ஒரே தட்டில் சிறு குழந்தை சாப்பிடுகிறார்கள். அவர்களுடைய சின்ன பிள்ளை தானே, கை உணவுடைய தட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு அங்கும் இங்கும் செல்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு சொல்கிறாங்க, யா குலாம், செல்லம், நம்முடைய பாஷையில் சொல்வதானால் அதான் அதற்கு அர்த்தம். அன்பை வெளிப்படுத்தி சொல்கிறார். யா குலாம், செல்லமே, சமில்லாஹ தஆலா, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணுமான்னு சொன்னாங்க. அதாவது அந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ ஸல்லல்லாஹு அதை சொல்லி தருகிறார். நீங்கள் உண்ணுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லுங்கள். ஓ குல் பி யமீனிக், உங்களது வலது கரத்தால் உண்ணுங்கள். ஓ குல் மிம்மா எலிக், உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரே நேரத்தில் 3 ஒழுக்கங்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லணும், வலது கையினால் சாப்பிடணும், உங்களுக்கு பக்கத்திலிருந்து எடுக்கணும், தட்டுடைய அந்த பகுதியிலிருந்து உணவை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு கற்றுத்தருகிறார்கள். மேலும் ஹதீஸில் வரும், ஹஸரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு ஒரு பயணத்தில் இருந்தேன். அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன், ஒட்டகத்திலே குதிரைன்னு வச்சுக்கோங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை கூட வீணடிக்கவில்லை. அந்த நேரத்தில் கூட அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தர வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தினார்கள். ஹதீஸில் வரும், ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் பார்த்து சொல்கிறாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், செல்லமே, உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்றாங்க. அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை பேணி நடந்து அதை உடைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை அனைத்து விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், தீங்கிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அர்த்தம். அப்போ சின்ன குழந்தையிலே கொடுக்குறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு மாற்றம் செஞ்சிடக்கூடாது, அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. ரெண்டாவது சொன்னாங்க, ஒய்தா சஅல்த ஃபஸ்அலில்லா, ஏதேனும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. மனிதரிடத்தில் யாரிடத்திலும் முஹ்தாஜ் ஆயிராதீங்க, யாரிடத்திலும் தேவையாகாதீர்கள். மனிதரிடத்தில் தேவையாகனால் நம்மை குறை கண் கொண்டு தான் பார்ப்பார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். நீங்கள் யாரிடத்திலும் தேவையாக கேட்க வேண்டாம், ரப்பிடத்தில் கேளுங்கள். ஒய்தஸ்தான்த ஃபஸ்தாயின் பில்லா, ஏதேனும் உதவி தேடுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் உதவி தேட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறாங்க. மனித இயல்பு, யார்ட்டையாவது சொல்லி ஏதாவது வாங்கிட முடியுமா, எங்கேயாவது சொல்லி பரிந்துரைத்து ஏதாவது ஒன்றை பெற்றுவிட முடியுமா என்று தானே மனிதர்கள் கருதுவார்கள். அதை குழந்தை பருவத்திலேயே எடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாலம், செல்லமே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், லவ் அன்னல் உம்மா இஜ்தமஉ அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு அலைக்.
ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒன்றை தர வேண்டும் என்று முடிவு செய்தால் அல்லாஹ் விதித்ததை தவிர்த்து எவராலும் எதையும் உங்களுக்கு தர முடியாது. அதேபோன்று வலவு அன்னஹும் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கு செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தாலும் சரி, அவர்களால் எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது அல்லாஹ் விதித்ததை தவிர. எவ்வளவு ஆழமாக சலாதம் பதிய வைக்கிறான். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் நாடுன்னு தான் கிடைக்கும். எல்லாரும் சேர்த்து உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் நாடு இதை மட்டுமே செய்ய முடியும். எதை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்னார்கள். ருஃபியாத்தில் அக்லாம் ஜஃபத்தி சொஹஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டன. என்ன அர்த்தம்? அல்லாஹ் அனைத்தையும் முடிவு செய்து விட்டான். அது நீண்ட நாட்களாகிவிட்டது. அதுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காதீர்கள், எவரிடமிருந்து எதையும் ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ் எதை உங்களுக்கு நாடி இருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடவில்லையானால் எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருங்கள் என குழந்தைகளுக்கே ஈமானுடைய வலிமையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற தகவல் நமக்கு சொல்கின்ற பாடம், குழந்தை பருவத்திலேயே நம் பிள்ளைகளுக்கு எவற்றை நாம் போதிக்க வேண்டுமோ அத்தகைய அழகிய உபதேசங்களை, பண்புகளை போதிக்க வேண்டும் என்பதாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை நாமும் பின்பற்றி நடக்கும் நசீவை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக.